நம்ம என்ன செய்யணும்? அதிகத்தோட அறிமுகத்தோட கொக்கட்டி சொல்ல சிவன் கோயில் வரலாறு உங்களுக்கு தெரியும். ஹலோ மக்களே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்துல நிக்கிறோம். கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் என பெயர் வந்தது காரணம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. என்னடா இவன் கொக்கட்டிச்சோலை தேரோட்டத்துக்கு போயிட்டு வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே பாக்குறீங்களா? ஏனென்றா நான் அந்த கோயிலுக்கு போகும்போது அதன் வரலாறு தெரியாம தான் போனேன். ஆனால் அங்குள்ள பெரியவர்கள் எனக்கு அதன் வரலாறு சொல்லி புரிய வச்சாங்க. அதனாலதான் உங்களுக்கும் அதன் வரலாறு தெரியணும்ன்றதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். சிவன் கோயில் வரலாறு உங்களுக்கு தெரியும். இங்க பிறந்த இருந்தாலும் அவர் பல வினைகளை தீர்க்கிறார். இந்திரனை கதஞ்சாபம் தீர்க்கம் ஈரேழு சகத்துள்ளும் அமர்ந்த லிங்கம் கந்தரமாய் கடுவிசத்தை உண்ட லிங்கம் கருக்குருவின் உபதேசம் கொடுத்த லிங்கம் தந்தரமாய் வணிக பெண் மாமனாகி சபைக்கு ஏறி வழக்குரைத்த சாட்சிலிங்கம் சொக்கலிங்கம் தன்னை நினைக்கில் சொர்க்கம் தானே. அப்போ நம்ம என்ன செய்வோம்? கடைசி நேரங்களில் இப்போ நாங்கள் இளம பருவத்தில் கற்கின்ற கல்விகள் இதயத்தில் இருந்தால் என்னைய போல முதியோராகினால் அதை மறக்க. அப்போ அதனால இளமையில் கற்று முதியோராகினால் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தனிமையாக இருப்பார். அப்போ நம்மளுக்குள்ள கடவுள் அவர் இருக்கார். அவர் தான் ஆன்மா. உடலும் போயிடும், மனமும் போயிடும். நம்மளோட கூட அவர் நம்பணும். உங்களோட தொண்டுகள் சிறப்பாக அமையட்டும். அன்பே சிவம். இலங்கையின் கிழக்கிழங்கையான மட்டக்களப்பு எனும் மாவட்டத்தில் கொக்கட்டிச்சோலை எனும் கிராமத்துல தான் இந்த சிவன் கோயில் அமைந்திருக்கு. இலங்கையில் தானா தோன்றிய ஈஸ்வரங்களில இதுவும் ஒன்று. மக்களே, புல் தின்ற கல் நந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்த்துகேயர் ஆட்சி காலத்துல புல் தின்ற கல் நந்தி கோவிலின் பெருமைகளில் ஒன்றாக விளங்குகிறது. இப்ப கேளுங்க மக்களே, புல் தின்ற கல் நந்தி என்ற பேர் வர காரணம் என்னென்று சொல்றேன் கேளுங்க. வெள்ளையர்கள் அந்த காலத்துல சைவ சமய கோவில்களை இடித்து தரமட்டமாக்கினார்கள். அதே மாதிரி இந்த கோவிலை இடித்து தரமட்டமாக்க வந்தார்கள். அப்போது குருக்களுக்கும் வெள்ளையர்களுக்கு இடம்பெற்ற விவாதத்தில் வெள்ளையர்கள் கேட்டார்கள், இந்த கல் நந்திக்கு பூசை செய்ய இந்த கல் நந்தி புல் சாப்பிடுமா என்று கேட்டார்கள். அப்போது குருக்கள் கூறினார், இந்த கல் நந்தி புல் உண்ணும் என்று. அப்போது வெள்ளையர்கள் சொன்னார்கள், நாளை நாங்கள் வருவோம், இந்த கல் நந்தி புல் உண்ண வேண்டும், இல்லையெனில் இந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி விடுவோம் என்று சொல்லிட்டு போனார்கள். அப்போது குருக்கள் என்ன செய்வதென்று தெரியாம கடவுளிடம் மண்டியிட்டு அழுதார். கடவுள் குருக்களின் கனவில் தோன்றி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மறைந்தார். அதே மாதிரி அடுத்த நாள் காலை வெள்ளையர்கள் வந்தார்கள் கோயிலுக்கு. குருக்களிடம் புல்லை கொடுத்து, இந்த கல் நந்திக்கு புல்லை கொடு, இந்த கல் நந்தி புல்லை சாப்பிடுகிறதா என்று பார்ப்போம் என கூறினார்கள். அதே மாதிரி குருக்களும் புல்லை கொடுக்க கல் நந்தி எழுந்து காலால் மண்ணை ஏற்றி சாணம் போட்டு கொடுக்கப்பட்ட புல்லை உண்டு வெள்ளையர்களை மெய்மறக்க வைத்தது. இதனால் தான் வெள்ளையர்களை புறமுதுகு காட்டி ஓட வைத்த வரலாற்று பெருமை வாளையத்துக்கு உண்டு. இப்ப வாங்க மக்களே, கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் என பெயர் வர காரணம் என்னென்று பார்ப்போம். கொக்கட்டி மரத்தின் கீழ் சுயம்பு வடிவமாக சிவன் காட்சியளித்தமையாலும் கொக்கட்டிச்சோலையில் தலம் அமைந்தமையினாலும் கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் என இவ்வாலயம் பெயர் பெற்றது. இதற்கு முதல் ஒரு கதை ஒன்றுக்கு வாங்க கேட்போம். கலிங்க தேசத்தில் இருந்து வந்து மண்முனை பிரதேசத்தை அரசாட்சி செய்து வந்தவளான கலிங்க தேசத்தரசன் குகசேனனுடைய புத்திரி உலக நாச்சியின் ஆட்சி காலத்தில் காடுகளை அழித்து கலனிகளாக மாற்றும் வேலை திட்டம் நடைபெற்றது. காடுகளை அழித்துக் கொண்டிருக்கும் அவ்வேளையில் வேடர்குல திடகன் என்பவன் கொக்கட்டி மரப்பொந்தில் தேனிருப்பதைக் கண்டு கொக்கட்டி மரத்தை வெட்டிய வேளை அதிலிருந்து குருதி பெருக அதைக் கண்டு அவன் தனது உடையினால் வெட்டுவாயை கட்டிவிட்டு உலக நாச்சியிடம் செய்தியை கூறினான். உலக நாச்சியும் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது மரத்தடியில் ஒரு லிங்கம் இருந்ததைக் கண்டார். உலக நாச்சியார் அதனை சிவலிங்கம் என உணர்ந்து ஆலயம் அமைத்தார். இவ்வாறுதான் மக்களே கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் என பெயர் பெற்றது. இப்ப வாங்க மக்களே, தேரோட்டத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன நடந்து வாங்க பார்ப்போம். காய்ஸ், என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேரோட்டத்துல ஃபுல் வீடியோ வந்து இது வரும், தொடர்ந்து மறக்காம பாருங்க. கோயில் நிர்வாக தலைவர், இவர் உபதலைவர், இவர் தான் கோயிலை கட்டினவர், இவர் தான் செயலாளர். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம், தேரோட்டத்தை பார்க்க போகிறோம். கதைக்கிற விலங்கு கதைச்சி போடுறேன். பெண்குணம் எங்கும் சிவநாம மட்டுமே ஒலிக்க வைக்கும் சூட்சமும் நாம் அறிவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள், அவனின்றி வேறில்லை என ஒத்துக்கொள். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. பாருங்க, நான் போயிடாம கைத்து கொண்டிருக்கேன். எப்படி போறேன்னு தெரியாது. உண்மையான வீடியோ வந்து யூடியூப் சேனல்ல போடுவேன். எப்படி கயிறு இழுக்கிறவங்க, எப்படி கட்டினவங்க, கோயில் வரலாறு எப்படின்னு போடுவேன். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது.
இவ்வளோ கிரௌண்ட் மாதிரி தோளு மேல தூக்கி போறாரே கண்ணு ரெண்டு போத கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னை பாருங்க இவ்வளவு சனத்துக்குள்ளேயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப தரிசி அவர்களுக்கு சரிதானே என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா உங்க பேரை சொல்லுங்க என்ன இப்ப அவரை பார்க்க வந்திருக்காங்க என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா ஓ சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதம். நம்மளோட தரிசியை இப்போ கடைகளை சுற்றி பார்த்து நம்மளுக்கு ஏதாவது வாங்கி தரதுக்கு வந்துருங்க நம்ம பேட்ச் இப்போ பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இன்னும் இன்னைக்கு எல்லாம் என்ன ஃப்ரீ டெலிவரியில் கிடச்சி கொண்டிருக்கும் சரிதானே சிரிச்சு சரி வராது வாங்கி தரோம் நான் வாங்கி தரோம். வேற எங்கள் அப்பா பார்த்துங்க எப்படி சின்ன சின்ன ஸ்டடிஸ் எல்லாம் இருக்குது பாருங்க நைட்லயும் விடாம போன் டோச்சு அடிச்சு வச்சு போட்டோ பிடிக்கன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா நாள் கொக்கட்டிச்சோலையில முடியுது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் நான் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் வந்துங்க.